ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த முதல் வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். அவர் நமக்கு முன்பாக நடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கி நாம் ஒரு நல்ல வாசல் வழியாய் கடந்து போய் அந்த ராஜாவுக்கு முன்பாக பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறோம். தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். இந்த மாதம் ஒருவர் நமக்கு முன்பாய் நடந்து போகிறார். இந்த மாதம் நம்முடைய பிரச்சனைக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார். இந்த மாதம் நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார். இந்த மாதம் நாம் பேச வேண்டிய சில இடங்களிலே, நாம் நிற்க வேண்டிய சில இடங்களிலே, இல்லை என்றால் நமக்காக சிலர் நிற்பார்கள் என்ற அந்த இடத்திற்கு நேராய் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அந்த இடத்திலே உனக்கு முன்பாக போய் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்துல ஒரு வாசலை உங்களுக்காக திறந்து இந்த மாதம் அந்த மகிமையின் ராஜாவுடைய அதிசயத்தை உங்களுடைய கண்கள் காண போகிறது. பல மாதத்தினுடைய தடைகள் இந்த மாதம் உடைய போகிறது. அநேக வருடமாய் தடையாய் இருக்கிற காரியத்தை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கைகளிலே கைகூடி வர பண்ண போகிறார். இந்த தடை பல நாட்களா இருக்கிறது. இந்த தடை சரியாகாது, இந்த தடையிலிருந்து விடுதலை ஆக முடியாதுன்னு பலர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா ஆவியானவர் உங்க கரத்தை பிடிச்சு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் 400 ஆண்டுகளுடைய தடையை உடைக்கிறதற்கு அவரால் முடியுமானால், 400 ஆண்டுகளுடைய எகிப்தினுடைய தடைகளை கர்த்தரால் உடைக்க முடியுமானால், உங்க வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும், வம்சாவளியாய் தொடர்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தராகிய ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனாலே தடைகள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. தடைகள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மனிதன் தடுத்து வைத்திருந்தாலும், கர்த்தராகிய ஆண்டவர் முன்னே கடந்து போவாரானால் அவருக்கு முன்பாக கேதுரு மரங்கள் இரண்டாக பிளக்கும். அவருக்கு முன்பாக செங்கடல் பிளந்து வழிவிடும். அவருக்கு முன்பாக தடை இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், காற்றா இருந்தாலும், கடலா இருந்தாலும் அவருக்கு வழி விட்டுதான் ஆக வேண்டும். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் தடைகளை உடைக்கிறவர். கரங்களை தட்டி முழு பலத்தோடு நீங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த தடைகள் உடைவதாக. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். அந்த திருமண தடைகள் உடையட்டும். அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகள் உடையட்டும். அந்த பிசினஸ்ல இருக்கிற தடைகள் உடையட்டும். சரீர ரீதியா இருக்கிற தடைகள் உடையட்டும். எதிரிகளால் வந்த தடைகள் உடையட்டும். வீட்டை சுற்றி இருக்கிற தடைகள் உடையட்டும். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் யாரா போகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் ராஜாவாய் போகிறாராம்.
இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கிறது. ஆனா அந்த தடையை நீக்குவதற்கு சாதாரணமான ஒரு மனுஷனை நம்ம கூட்டிட்டு போறதற்கும், அதே நேரத்தில் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ரொம்ப அதிகாரமான ஒரு மனுஷனை கூட்டிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யாராவது ஒருத்தர் தடையா இருக்கிற இடத்துல ஒரு அதிகாரி நம்ம கூட வருவார்களானால் நம்ம கவலைப்படவே மாட்டோம். அதான் அவர் பார்த்துக்குவார்ல. இவரே கூட வரும்போது தடை ஏமாத்துறோம், அவரே கூட இருக்கும்போது நம்ம என்ன பிரச்சனை இல்லை மாட்ட போறோம். நான் நம்புறேன் இந்த டைம் உங்களுடைய தடைக்கு முன்பாக வருகிறது கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் அல்ல, சாதாரணமாய் ஒரு உலகத்தினுடைய மனுஷன் அல்ல. நான் நம்புறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் ராஜா, நம்முடைய ராஜா, உங்களுக்கும் எனக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிற அந்த பரம தகப்பன் நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அந்த ராஜா கடந்து போய் எந்த இடத்திலே நீங்கள் அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த தடைகள் உடைக்கப்பட்டு அங்கே ஒரு மாளிகை கட்டப்படும். நான் விசுவாசிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். எந்த இடத்துல அந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல இருக்கிற தடைகளை மாற்றி அதே இடத்துல உங்க வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். எந்த சொந்தங்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ அந்த சொந்தத்துக்கு முன்னாடி என் அப்பா இந்த மாதம் ராஜாவாய் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய், thank you Jesus, thank you Jesus, அந்த தடைகளை மாற்றி அந்த தடைகளை உடைத்தறிந்து, ஆமென், தடைகளை உடைத்தறிந்து அந்த இடத்தில் என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த தடையை குறித்து விசேஷமாக ஒரு 3 காரியத்தை கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எந்தெந்த தடைகளை எல்லாம் உடைப்பேன் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசினார். அந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் கேட்கணும்னா நீங்க கம்ஃபர்ட் சேனல்ல கண்டிப்பாய் அந்த ப்ராமிஸ் சர்வீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நீங்க கேட்கலாம். ஆனா நேற்றைக்கு இரவுல இந்த காரியத்தை குறித்து இந்த வசனத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க கண்டிப்பாக ஜெபிக்கணும். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டிய 3 தடைகளை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்க இந்த தடைகள், இந்த 3 தடைகளையும் நீங்க தாண்டாம ஒரு வெற்றியை உங்களால் அடைய முடியாது. உங்களுக்கு தரிசனம் இருக்கலாம், உங்களுக்கு விஷனை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு எண்ணங்கள் நன்றாக இருக்கலாம், நீங்க வாழணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த 3 தடைகளையும் ஒரு மனிதன் ஜெயிக்காவிட்டால் அவர்களுக்கு என்ன தரிசனம் இருந்தாலும் அந்த தரிசனம் அவர்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறாது. அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற நிறைய பிள்ளைங்க இந்த 3 விதமான காரணத்தினாலே விழுந்து அவருடைய தரிசனங்களை எல்லாம் இழந்து அவங்க எதுவுமே பண்ணாம, ஐயோ என் வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய தடையா வந்ததுனால நான் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அதை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் ஆண்டவர் நமக்கு தயவாய் கர்த்தர் தரப்போகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த மனுஷன் ஓகே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். இந்த சம்பவம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். தன்னுடைய வாழ்க்கையிலே பல பெரிய பெரிய ஊழியத்தை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய உருமால்களிலே அற்புதம் நடந்துச்சு. அவர் போகிற இடத்திலெல்லாம் பிசாசுகள் ஓடின. இப்படி மிகப்பெரிய ஊழியத்தை செய்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே அவருக்கு சூழ்நிலைகள் சாதகமா அமையல. சில இடத்துல அவருக்கு வீடு இல்லை, சில இடத்துல அவருக்கு சாப்பாடு இல்லை, சில இடத்துல அவருக்கு இயற்கை சரியா அவருக்கு கோஆபரேட் பண்ணல, சில இடத்துல நிறைய கள்ளர்கள் அவர்களுக்கு விரோதமா வந்தாங்க, சில இடத்துல ராஜாங்கம் அவருக்கு விரோதமா வந்துச்சு. இப்படி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரை விட நான் அதிகமாய் பாடுபட்டேன். நிறைய அவருக்கு பாடு, நிறைய அவருக்கு பிரச்சனை, நிறைய நாள் சாப்பிடாம அவர் இருந்தார், நிறைய நாள் கப்பல் சேதத்தில் அவருக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள போனதுக்கு அப்புறமும் ஒரு நாளாவது ஆண்டவரை பார்த்து, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு நல்ல துணிமணி இல்லை, எனக்கு அந்த மாதிரி துணிமணிக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணேன், இல்லை எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல இடத்தை தாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே எந்த இடத்திலையும் தன்னுடைய தேவைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணதா வேதம் சொல்லல. அவருடைய உடம்பிற்காகவோ, அவருடைய பணத்திற்காகவோ, அவருடைய சாப்பாட்டுக்காகவோ, எதிரி எனக்கு விரோதமா வர்றான்றதுக்காகவோ, எதற்காகவுமே ஜெபம் பண்ணாத இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரே ஒரு காரியத்திற்காக 3 டைம் ஜெபம் பண்றாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையுமே தாங்கிட்டாரு. பசியை தாங்கிட்டாரு, பட்டினியை தாங்கிட்டாரு, கப்பல் சேதத்தை தாங்கிட்டாரு, வீடு இல்லாம தெருவில் படுத்து கிடந்ததை தாங்கிட்டாரு. எல்லாத்தையும் தாங்கின இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா, அவரால் தாங்கவே முடியல. ஆண்டவரே என்னால் முடியல, நான் எதுக்காவது ஒன்றுக்காவது நான் ஜெபம் பண்ணியிருப்பேனா, எதுக்காவது நான் ஜெபம் பண்ணல, இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கொடுங்க, எனக்கு பலவீனமாக இருக்குது, இதை என்னால் சகிக்கவே முடியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் அங்கிருந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் அந்த முள்ளை எடுத்து போடல, அந்த வலியை எடுத்து போடல, அந்த பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போடல. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் தான் அதை ஒன்ன வச்சிருக்கிறேன், ஒன்று பண்றேன், நான் உனக்கு ஒரு கிருபையை தருகிறேன். அந்த பலவீனம் உன்னை உடைக்காதபடி, அந்த பலவீனம் உன்னை நொறுக்காதபடி உனக்கு ஒரு கிருபையை தர்றேன்னு ஆண்டவர் ஒரு கிருபையை அவனுக்கு கொடுத்து அவனுடைய ஜெபத்திற்கு அவன் கேட்ட பதிலை விட இன்னொரு பதிலை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய சுவிசேஷகனாய் மாறினார், பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார், அநேக திருச்சபைகளை கட்டுகிற ஒரு பெரிய தேவ மனுஷனாய் மாறினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரே ஒரு தடையை அவர் தாண்டாரு. என்ன தடை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனசு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தாண்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க தாண்ட வேண்டிய ஒரு தடை என்னன்னா, நீங்க உடைக்க வேண்டிய ஒரு தடை என்னன்னா, நீங்க கண்டினியூவா டிராவல் பண்ண வேண்டிய, உங்க முன்னாடி இருக்கிற அந்த தடையை தாண்டி டிராவல் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிப்பார். ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கவே முடியாது, வேற ஏதாவது எனக்கு ஒன்று கொடுங்க,
எனக்கு வேற ஏதாவது ஒரு நோய் கொடுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுங்க, ஆனா இது மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க. இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த பிரச்சனையை என்னால சகிக்க முடியாது, இந்த பிரச்சனையை என்னால தாங்க முடியாது. இது இருந்தா நான் கண்டிப்பா அடுத்த லெவல் என்னால போக முடியாது. இது என்ன பின்னாடி இழுக்குது. இதோட நான் எப்படி டிராவல் பண்ணுவேன்? நான் நினைச்சது மாதிரியே இது எனக்கு இல்லை. இது என்னுடைய கற்பனைக்கு வித்தியாசமானது. நான் இந்த பாதையை நான் யோசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை 5 வருடம் 6 வருடத்திற்கு முன்பாக நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்க கையில தந்திருப்பாரு. அந்த காரியம் என்னைக்கு ஆரம்பிச்சோ, அந்த பிரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சோ, அன்னைக்கு முதல் உங்களுடைய தரிசனத்துல நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம், உங்களுடைய உயர்வில் நீங்க ரொம்ப ஸ்லோவா போலாம். அதற்கு பிறகு எதுலையுமே உங்களால ஈடுபாடு கொடுக்க முடியாம உங்களை அது தடுத்து தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தாண்ட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் என்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளவே முடியாத அந்த தடையை நான் முழு மனசோட ஏற்றுக்கொண்டு நான் அதை தாண்டுவேனே. ஆனால் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற லட்சியத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை சின்ன வயசுல நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்காகவே பேசி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு கூட நான் அப்படிதான் நினைச்சு வந்தேன். அது ஒண்ணு மட்டும் என்னை விட்டு போட்டும் பாஸ்டர், என்னால் அதை கண்ணுல பார்க்கவே முடியல, என்னால் அதுக்கு கூட சேர்ந்து டிராவல் பண்ணவே முடியல, என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது. என்னுடைய மனசு அதை ஏத்துக்காது, என்னுடைய மூளை அதில் ஏத்துக்கல. நான் என்னென்னமோ என் மனசுட்ட நான் சொல்லி பார்க்கிறேன், என்னென்னமோ என் சிந்தை இடத்துல சொல்லி பார்க்கிறேன். நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ இதை ஏத்துக்கோ. ஆனா என்னுடைய மனசு, என்னுடைய இருதயம் அதை திரும்ப 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 ரிஜெக்ட் பண்ணுது. அதனால நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், அதனால நான் ரொம்ப பலவீனப்பட்டேன், அதனால நான் எதையுமே செய்யறதுக்கு நான் முன்னாடி இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் இன்றைக்கு உன்னுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சில உயர்ந்த பரிசுத்தவான்களுக்கு, ஆச்சரியமாய் நடத்த போகிறவர்களுக்கு, பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு சித்தம் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய அறிவை எங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும்னா, சில நேரத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுப்பாரானால் அதை யார் தாண்டுகிறீர்களோ, நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரும் நம்ப முடியாத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவரும் உங்களை தொட முடியாத அளவிற்கு, நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்க மனசு ஏத்துக்கலன்னா கூட இந்த செய்தியை கேட்கும் போது ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு ஒரு கிருபை தாரும். என்ன கிருபை தாருங்க அப்படின்னா, எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பலவீனத்தை, ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சோதனையை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, இதை வைத்து கொண்டே, இந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டே, இந்த பிரச்சனையை என்னுடைய சரீரத்திலேயோ என்னுடைய மனசுலையோ சுமந்து கொண்டே, நான் சுமந்துட்டே என்ன பண்ணணும்னா, நீர் எனக்காக கொடுத்திருக்கிற அந்த லக்கை, அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. ஹல்லேலூயா! தமிழ்நாட்டிலையும் பல உலக நாடுகளிலையும் பெரிய ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷர் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். அப்போ அந்த மனுஷனுடைய சாட்சியை குறித்து ஒருத்தர் என் கூட பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் அவர் வாலிப வயசுல இருக்கும்போது அவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுக்கு அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அன்னைக்கு இந்த போஸ்ட் கார்டு தான் இருந்துச்சு. அந்த போஸ்ட் கார்டில் அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி நான் தங்கி இருக்கிற சர்ச்சில் ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கிறேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் யோசிக்கிறேன். அந்த பாஸ்டர் இந்த பொண்ணை காமிச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி
இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நான் வந்து அந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா அவர் வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு எழுதி அனுப்புறாரு. டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு அந்த வாலிபரை வந்து ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரியும். உடனே நம்ம பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி, உடனே அவர் ஜெபம் பண்ற அன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு சவப்பெட்டி தெரிகிறது மாதிரி தெரியுது. உடனே அவர் வந்து இல்லப்பா, நான் இது ஜெபம் பண்ணும்போது சரியா நான் படல, அதனால இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்து கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டில் வந்து அவர் எழுதி அனுப்புறாரு. அந்த கார்டு வந்து வந்த அட்ரஸ்க்கு அனுப்புறாரு. அந்த அட்ரஸ் யார் அப்படின்னா, அந்த பொண்ணு எந்த சர்ச் இருக்குதோ அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் தான் அந்த அந்த ஊழியக்காரருக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்கிறாரு. அந்த கார்டு வந்து அந்த ஊழியக்காரருடைய கையில் கிடைச்ச உடனே அவர் படித்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், திடீர்னு இவர் இப்படி சொன்னார்னா இவர் கல்யாணத்தை நிறுத்திடுவார், அதனால் அவருக்கு தெரியாமலே போட்டுடலான்னு சொல்லி அந்த கார்டை எடுத்து அவருக்கு தெரியாமலே ஒளிச்சு வச்சுட்டாரு. திருமணம் இவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு, எதுவும் பதில் வரல. இந்த பாஸ்டர் நெருக்கிட்டே இருந்தாரு. திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை. இந்த ஊழியக்காரர் மிகப்பெரிய நீதிமான், ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாய் எழும்பக்கூடியவர். இவர் பாட்டு பாடுவார், ஆராதனை பண்ணுவார், நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அவரை நம்பினார். ஆனால் இந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மீட்டிங் போகிறதற்கு அவர் ரெடி ஆகி, அவர் கோட் ஷூட் போடுறது வழக்கம். கோட் ஷூட் போட்டுட்டு வாசல்ல வந்து நின்றாங்கன்னா சாணிய கரைச்சு அப்படியே அவர் மேலே ஊத்திடுவாங்க. திரும்ப அவர் போய் திரும்பி குளிச்சுட்டு திரும்ப அவர் ஊழியத்துக்கு போகணும். நைட்டு கொஞ்சம் லேட்டா வந்தாருன்னு சொன்னா அவங்க வீட்டினுடைய கதவை திறக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில குளிர்ல பல நாட்கள் அந்த மாதிரி குளிர்லேயே அவர் வந்து அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோட ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த காரியத்தை அனுமதிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் என்ன ஒண்ணுமே நான் செய்யலையே, நானா தேடி போகலையே, உங்க சித்தத்திற்காக நான் வெயிட் பண்ணனே, எனக்கு எப்படி நீங்க இப்படி அனுமதிக்கலாம்? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாராமா, நீ இதை குறித்து நீ எந்த கேள்வியும் என்னிடத்துல நீ கேட்க வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, நீ இதன் மத்தியில கர்த்தருக்காக நீ ஊழியம் செய். உன்னுடைய ஓட்டத்தை யாரும் தடுக்க முடியாது, இந்த பிரச்சனை தடுக்க முடியாது. நீ ஏற்றுக்கொள், அதுதான் உனக்கு மனைவி. நீ உடன்படிக்கை பண்ணிட்ட, தேவ சமூகத்துல உடன்படிக்கை பண்ணிட்ட. உடனே அந்த மனைவி உடன்படிக்கை பண்ணின அந்த மனைவியை குறித்து மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தாராம். இனி என்ன நடந்தாலும், இனி என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மனைவியை நான் விட்டுட்டு போகிறதில்லை. இந்த மனைவி என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் கண்டிப்பா நான் அதை கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி அதை மனதார ஏற்றுக்கொண்டு, அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே மரணம் வரைக்கும் அத்தனை பிரச்சனை வந்த போதிலும், நான் அவருடைய பேரை சொன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அளவிற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, ஞான ஸ்நான ஆராதனை நடத்தி, அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியனாய் இறந்து கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு தடைகளை தாண்டணும், நீங்க ஒரு தடைகளை ஜெயிக்கணும். யாரோ ஒருத்தருக்கு அந்த தடை அப்படியே உங்களை உட்கார வச்சிருக்கலாம். பாஸ்டர், நீங்க வேற யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தர்றாரு. நான் தான் அந்த தடையை பார்த்து நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன், என்னால அடுத்த ஸ்டெப் என்னால எடுத்து வைக்கவே முடியல. இதை ரெடி பண்ணாம நான் எப்படி போவேன்? இதை ரெடி பண்ணாம நான் எப்படி நான் முன்னாடி நிற்பேன்? இல்லை, என்னால முடியாது. நான் 4 நாள் அப்படி நினைச்சா கூட 5வது நாள் எனக்கு பின்னுக்கு நான் வர்றேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தரப்போகிறார், ஒரு புது கிருபையை ஆண்டவர் தரப்போகிறார். உன் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்க போகிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பலன் யாரெல்லாம் கரங்களை தட்டி அதை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த பலத்தை கிருபையாய் தரப்போகிறார். அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த காரியத்தை தாங்கி, ஓ ஹல்லேலூயா, அந்த காரியத்திலே அர்ப்பணித்து போகக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருகிறதற்கு நல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனே, அதை ஏற்று கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கிருபை தாரும்.
சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாததை, என்னுடைய சிந்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த காரியத்தை ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் 100% அதை முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோட சகித்து சொல்லுங்க, ஆண்டவரே அதை முழு மனதோட சகித்து தாண்டக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், யாக்கோபை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் ரொம்ப பெரிய திட்டம், ரொம்ப பெரிய திட்டம். ஏன்னா கோத்திரங்களுக்கு அவர் பிதாவாய ஆண்டவர் மாற்றினார். பாருங்க, தன்னுடைய மாமனார் ஏமாற்றின கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு சின்ன ஐடியா பண்ணி வேதம் சொல்லுது, வெறும் கோலாய் இருந்த அந்த மனுஷன் திரளான ஆடுகளுக்கு அவன் தலைவனாய் மாறினான். அவ்வளோ டேலண்டா ஒர்க் பண்றவர் தான் யாருன்னா இந்த யாக்கோபு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப செல்லமாய் நேசித்த யோசேப்பு செத்துட்டான். யோசேப்பை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ் தன்னுடைய கையில வந்த உடனே அவனுக்கு அதால ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஏத்துக்க முடியாதுப்பா, என்னுடைய பிள்ளையினுடைய மரணத்தை ஏத்துக்கவே முடியாதுப்பா. நான் எப்படி அவனை பார்த்தேன் தெரியுமா? யாரோ அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க, அவனுடைய பிள்ளைகள் ஆறுதல் சொன்னாங்க, இப்படி இருக்காதீங்கப்பா, இப்படி இருக்காதீங்கப்பா, நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம்லப்பா, நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, நீங்க எந்திரிங்கப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ண போங்கப்பா. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை இல்லை, நான் துக்கத்தோடையே நான் மரணத்துக்குள்ள போவேன். இனி இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம், இனி இதுக்கு மேல எனக்கு என்ன உயர்வு, இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளையே இறந்ததுக்கு அப்புறம், என் பிள்ளையே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு நான் அடுத்த படி போக மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 17 வருஷத்துல அதே இடத்துல உட்கார்ந்துட்டாரு. எதுவும் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டாரு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, அடுத்த தலைமைத்துவத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த 17 வருஷத்தை அவர் வீணடிச்சது போல கடைசில எந்த யோசேப்பு மரித்து போனான்னு அவர் நினைச்சாரோ அந்த யோசேப்பு அங்கே உயிரோடு ஆண்டவர் அவனை வச்சிருந்தாரு. பிரதர், இன்னைக்கு யாரையோ ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இதை சரி பண்ணுங்க, நான் ஓடுறேன், இதை சரி பண்ணுங்க, எனக்கு பழையது மாதிரி நான் தரிசனத்தோட போறேன். ஒருவேளை சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய தரிசனம் இருந்திருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்குள்ள அந்த அக்கினி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கலாம். நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இந்த மாதிரி போவேன். ஆனா இப்போ எதேர்ச்சியா உங்க வாழ்க்கையில நடந்த யாக்கோபுக்கு நடந்தது போல ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்திராத மகளே, அதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்திராத மகனே, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது பெரிய காரியம், உங்களை கொண்டு செய்ய போகிறது பெரிய திட்டம், பெரிய நோக்கம். உங்க வம்சத்திலேயே நீங்க தான் கர்த்தருக்காக வாழ போறவங்க, சாதிக்க போகிறவங்க, அலங்கரிக்கப்பட போகிறவங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் எல்லாரையும் நம்புறதை விட ரொம்ப பெருசா ஆண்டவர் நம்புறாரு. யாருக்கும் வராத தரிசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. யாரும் பார்க்காத சொப்பனத்தை நீங்க பார்த்தீங்க. யாருடைய கையிலையும் வாய்க்காது, ஆனா உங்க கையில அது வாய்க்கும். நீங்க போற இடத்துல அந்த இடத்துல பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ரொம்ப பெருசா சைன் பண்ணீங்க. நிறைய பேர் கடினமாய் செய்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு லெகுவா செய்ய வச்சாரு. உங்களை கொண்டு கர்த்தர் லெகுவா செய்ய வச்சாரு. ஏன் எல்லாருக்கும் அப்படி நடக்காம உங்களுக்கு மட்டும் இவ்வளவு வித்தியாசமா உங்களை கர்த்தர் பயன்படுத்தினார்னா ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு தனி கவனம் இருந்துச்சு. கர்த்தருடைய சித்தம் உங்க மேல நிறைய இருக்குது. ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்க மேல நிறைய இருக்குது. ஆனா இடையில வந்த ஏற்றுக்கொள்ள அந்த முடியாத அந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்ததுனால எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே அப்படி இல்லைன்னு நீங்க உடைஞ்சு போய் இருப்பீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புறதற்கு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி
கர்த்தர் உங்களுக்காகவே பேசிட்டு இருக்கிறாரு. பிரதர், உங்களுக்காகவே பேசிட்டு இருக்கிறாரு. சிஸ்டர், உங்களுக்காகவே பேசிட்டு இருக்கிறாரு. வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொண்டு, இதை சகிச்சு, இதுக்கு கீழ்ப்படிஞ்சு, இதுக்கு ஒப்பு கொடுத்து நீ முன்னேறுவாயானால், நீங்கள் முன்னேறுவீர்களே ஆனால், தடைகளை உடைக்கிற ராஜா உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையிலே தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய கல் என்னன்னா, இல்லைன்னா அந்த தடை எடுத்து போட வேண்டிய ஒரு தடை, அந்த தடையை தாண்டி முன்னேற வேண்டிய ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளை கர்த்தர் என் கையில தரும்போது அதை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டு அதை தாங்கி அடுத்த படி நான் எடுத்து வைப்பேன். ஆனால் ஒரு பெரிய மகிமையை என்னுடைய கண்களால் பார்ப்பேன். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த போட்டோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போட்டோவில் நிறைய எறும்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரிசையா எறும்புகள் போயிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல எறும்பு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த எறும்பு போயிட்டு இருக்கிற அந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கல் ரொம்ப பெரிய கல். அந்த கல்லை எறும்புனால தூக்க முடியாது. ஒருவேளை அந்த போற வழியில ஒரு அரிசியோ இல்லைன்னா ஒரு சோறோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த எறும்புகள் மொத்தத்தையும் தின்னுட்டு அதே வழியில டிராவல் பண்ணியிருக்கும். ஆனா இது கல்லா இருக்கிறதுனால இந்த எறும்புனால என்ன பண்ண முடியலன்னா அப்படி பண்ண முடியல. நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே போய் அந்த கல்லு பக்கத்துல முட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு யூ டர்ன் போடுது, ஒரு ரவுண்டனா போடுது. அந்த கல்லை அப்படியே சுத்தி அகைன் அந்த ரவுண்டை நான் முடிச்ச உடனே அகைன் திரும்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே பிடிச்சி அப்படி போயிட்டே இருக்குது. பின்னாடி வர்ற அந்த எறும்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுவும் அந்த இடத்துல வருது, அப்படியே ஒரு ரவுண்டனா போடுது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு விஷன் இருக்குது, ஒரு தரிசனம் இருக்குது. அதற்கு இடையில அது விருப்பப்படாத ஒரு கல் இருக்குது, அது இஷ்டப்படாத ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை அதால ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி வீச முடியாது, அந்த பலன் அதுக்கு இல்லை. அதுக்காக ஐயோ இவ்வளோ பெரிய கல் எனக்கு முன்னாடி இருக்குதே, நான் வந்தது தப்பா போயிருச்சோ, நம்ம திரும்பி போயிடலாமா, அடுத்த வழி நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்காம அந்த இடத்துல அந்த கல்லை, அந்த தடையை தாண்டி தான் அடைய வேண்டிய லக்க அடையணும்னு அது நினைக்குதில்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அது ராஜாவும் பிரபுவும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரம் உண்டாக்கும்படி அது நடந்து போறது போலன்னு கர்த்தர் அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு. நான் நம்புகிறேன் அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அதை பார்க்கலும் விசேஷமானவர்கள். ஒருவேளை இந்த பாதையில இதுவரைக்கும் யாரோ ஒருவர் நீங்க கடக்க ஆரம்பிக்காம கூட இருக்கலாம், நீங்க இதுவரைக்கும் கடக்காம இருக்கலாம். ஆனா உங்க லைஃப்ல எப்பொழுதும் இந்த செய்தியை நீங்க மறக்காதீங்க, எப்பவுமே நீங்க மறந்துடாதீங்க. ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை அனுமதிக்கும் போது ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் தலைவி யார் அப்படின்னா, அதற்காக முடங்கி போய் இருக்கிறவர்கள் அல்ல, 100% முழு மனதோட ஏற்றுக்கொண்டு தாண்டுகிறவர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க சீப் ஒரு நர்ஸில் ஹை போஸ்ட்ல நல்ல பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச ஒரு தங்கச்சி வந்தாங்க. அப்போ என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை தெரியாதே அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு பேரை சொல்லி அவங்களுடைய மகதான் நான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பா போயிடுச்சு. ஓ, அவங்களுடைய மகளா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப குட்டியா சின்ன வயசுல நான் பார்த்தது. அந்த குடும்பம் யார் தெரியுமா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்க. அந்த 5 பிள்ளைகள்ல 3 பசங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. அவங்க 3 பசங்களுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி என்னுடைய ஏஜ் இருப்பாங்க.
நான் வந்து அவங்களுடைய வீட்டில் போகும்போது, வாலிபனா போகும்போது, என்னுடைய வயசு இருக்கிற பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ஒரு ரூமில் கட்டி போட்டிருப்பாங்க, இன்னொரு பையனை இன்னொரு ரூமில் கட்டி போட்டிருப்பாங்க. என்னுடைய கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். 3வது பையனை ஹாலில் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பையனை கட்டி போட்டிருக்கிற இடத்துல பார்த்தா அவன் வந்து தன்னுடைய காலில் இருக்கிற பெரு விரல்ல பார்த்தீங்கன்னா கடிச்சு அந்த கடிச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இருப்பான். அவனுடைய கால் முழுக்க ரத்தமா இருக்கும். 2வது ரூம்ல போய் பார்த்தேன்னா அந்த பையன் வந்து கையை கடிச்சிட்டு இருப்பான். ஐயோ, 3 பிள்ளைகளையும் ஒரு வீட்டில் பார்த்துட்டு 15 நிமிஷம் கூட அந்த வீட்டில் யாராலையுமே இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்கும். கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஐயோ, யாருக்குமே அந்த வாழ்க்கை வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த பிள்ளைகளுடைய உடம்புல ஒரு சின்ன யூரின் ஸ்மெல் கூட அடிக்காது. அவ்வளவு சுத்தமா அந்த பிள்ளைகளை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க. 2 பேருக்கும் நடக்க முடியாது, 2 பேருக்கும் கை கால் விளங்காது, 2 பேருக்கும் வாய் திறந்து பேச முடியாது. அப்படியே அவனுடைய வாயிலிருந்து 3 பேருக்கும் ஜொல் அப்படியே ஊத்திட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கர்ஷிப்பை அப்படியே கட்டி அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த ஜொல் இதுல வடிஞ்சு நெறிஞ்ச உடனே இன்னொன்னு மாத்துவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஐயோ, ரொம்ப பரிதாபமான குடும்பம். அவ்வளவு மன வருத்தப்பட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 3 வருடத்திற்குள்ள அந்த 3 பிள்ளைகளும் வந்து அப்படியே மரிச்சு இறந்துட்டாங்க. 3 பேருமே அடக்கம் பண்ணப்பட்டாரு. அவங்கள திருப்பி எனக்கு தெரியல, அதை மறந்துட்டோம். இப்ப வந்து நிற்கிற பிள்ளை யார் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிலே அடுத்த 4வதாய் பிறந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைன்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நம்புறேன் அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த 3 பிள்ளைகளையும் அவ்வளவு நல்லா பார்த்தாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி இருக்கும். ஆனா சர்ச்சுக்கு ஓடி ஓடி வந்து வேலை செய்வாங்க. சர்ச்சில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுமப்பாங்க. ஐயாவுக்கு சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க, துணி துவைச்சு போடுவாங்க. என்ன இந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவரை மறுதலிக்கலையா? இந்த சூழ்நிலையில் நீங்க சோர்ந்து போகவே இல்லையா? இல்ல, சில நேரத்தில் ஆண்டவர் வந்து இப்படிப்பட்டவர்களை கவனிக்கிறது தூதர்களை கவனிச்சது மாதிரி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. நாங்க 3 தூதனை கவனிக்கிறது மாதிரி நாங்க நினைக்கிறோம்னு தங்களுடைய இருதயத்தை தேற்றி கொண்டார்கள். அவங்க குடும்பத்துல இன்னைக்கு எல்லாரையுமே ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. காரணம் ஒண்ணுதான், எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காம, ஆண்டவரை பார்த்து எதுவுமே சொல்லாம ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு மனப்பக்குவத்தை மட்டும் தாங்கப்பா, எனக்கு தைரியம் இல்லை, என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்காக நின்றதுனால தான் இன்றைக்கு அந்த குடும்பம் நிர்மூலமாகாம இருக்கிறது. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை நேருக்கு நேர் கர்த்தர் சந்திச்சு பேசுறாரு. நேருக்கு நேர் ஆண்டவர் சந்திச்சு பேசுறாரு. நீ ரொம்ப சோர்ந்து போன மகனே, நீ ரொம்ப உடைஞ்சு போன மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பாராத காரியம் வந்ததுனால ஆண்டவரே என்னால முடியாது, ஆண்டவரே இதை சரி பண்ணாம என்னால ஒரு அடி கூட நகர முடியாது, ஆண்டவரே என்ன விட்டுருங்க, ஆண்டவரே நான் பின்மாறி கூட போறேன் அப்படின்ற சூழ்நிலையில யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்காக தான் நேருக்கு நேர் பேசுறாரு. இல்ல, இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தாண்டுவீர்களே ஆனால், இதை ஏற்றுக்கொண்டு தரிசனத்திற்காக ஓடுவீர்களே ஆனால் பெரிய கிருபையை நமக்கு தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை அப்படி மேல உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை கர்த்தர் தருவீராக. உங்களை பார்த்து யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா மட்டும்தான் சிஸ்டர் நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்பதான் பிரதர் நிறைய பேருக்கு தெரிய வரும். உங்களை நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போறாரு. ஒரு பெரிய லெஜெண்டா ஆண்டவர் உங்களை நிறுத்த போறாரு. நீங்க நிறைய பேருக்கு தகுதி உள்ள ஒரு பிள்ளையாய் மாற போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி நான் நம்புறேன் ஆண்டவரே. யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உங்க கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் வடிகிறது. இயேசு அப்பா உங்களுக்காக தான் பேசுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, இதை ஏற்றுக்கொண்டு தாண்டக்கூடிய பலனை கிருபையாய் தருகிற கர்த்தர். ஆமென்.
கிருபையாய் தருகிற கர்த்தர். நீங்க ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவருக்கு மீதி இருந்தா போதும், நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வார். ஆமென். நீங்க அந்த ஒன்னே ஒன்று அப்படி தாண்டுவீங்க பாருங்க, உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும், உங்களை அறியாமலே அந்த தலைமைத்துவம் வந்துடும், உங்களை அறியாமலே ஆண்டவர் உங்களை மகிமையான இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த வார்த்தையினுடைய ஒரு வரிகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை துரத்திடுவேன், அந்த தடைகளை நான் தாண்டிடுவேன், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி பாடி முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி பாடு. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தலை பாடுவோம் சத்தமாய். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போகிறார். தடைகளை உடைக்கிற ராஜா நமக்கு முன்னே போகிறார். அவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, எப்பா நீ ஒரு தடையை தாண்டணும், நீ ஒரு தடையை தாண்டணும், நீ ஒரு தடையை தாண்டணும். இது இல்லை ஆண்டவரே என்னால முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வர வேண்டாம். அதற்கு மாறாக என்ன சொல்லுங்கன்னா, இதை ஏற்றுக்கொண்டு, இதை சகித்து, இதை தாங்கி, இதிலே உருவாக்கப்பட்டு, இதுல உங்களுக்குள்ள நான் அடங்கி இருந்து, இதுக்கப்புறம் நான் தாண்டி போய் என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். என்னை பார்க்குற நிறைய பேர் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஒன்னே ஒன்று அவங்க சொல்லணும், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இவ்வளவு பட்ட ஒரு பிரச்சனையில, பெரிய கிரேட்பா, நீ பெரிய விஷயம்ப்பா, பெரிய விஷயம்ப்பா. அப்போ நான் நம்புறேன், நீங்க கனப்படுத்தப்படுறதில்ல, உங்க மூலமா யார் மகிமைப்படுவார்னா என் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். அப்ப நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவீங்க, இல்ல இல்ல நானும் முதல்ல அப்படிதான் இருந்தேன், என்னால ஏத்துக்கவே முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன், நான் அப்படியே அந்த மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்டேன், அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் இந்த டேட்டை சொல்லி நீங்க சொல்லுவீங்க, அன்னைக்கு கர்த்தர் என் கூட முகமுகமாய் பேசினார், நேருக்கு நேர் பேசினார், அன்றைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன்,
இதை ஏத்துக்கிட்டு இதுக்கு அடிபணிஞ்சு இதுக்கு ஒப்பு கொடுத்து என் ஓட்டத்தை நான் தடுக்க மாட்டேன். நிறைய பேரை சத்துரு பிடிச்சி கட்டி வச்சது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேருடைய தரிசனத்தை சத்துரு புதைச்சு போட்டது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதை கண்ணுல காமிச்சு காமிச்சு எல்லாருக்கும் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, நீ மட்டும் எப்படி இதுல குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே உங்களுக்கு சந்தேகத்தை கொடுத்து உங்க தரிசனத்தை செய்ய விடாதபடி, உங்க உழைப்புல போக விடாதபடி சத்துரு உங்களை ஏதோ ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறது மாதிரி சத்துரு இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த கட்டு இன்றைக்கு அவிழ்க்கப்பட போகிறது. இன்றைக்கு அந்த கட்டு அவிழ்க்கப்பட போகிறது. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை. ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்க இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் இப்போ அந்த வல்லமையை அனுப்புறார். ஆமென். இனி ஒரு நாளும் அந்த காரியத்தை குறித்த ஒரு சோகம் வராதபடி கிருபையாய் என்னை நடத்துகிற தேவன், கிருபையாய் நடத்துகிற தேவன். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று, பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட கூட பேசுகிற போது, ஆமென், பேசுகிற போது அவர் தம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம், அதிகமாய் வியாகுலப்படுவாரே என்று பேசி கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கேட்டு பிள்ளை செத்து போயிட்டோ என்று அறிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி பிள்ளை செத்து போயிட்டோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தான் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்தி அசனம் பண்ணுகிறே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்க இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகா நமக்கு தெரியும், மிகப்பெரிய தலைவனான மிகப்பெரிய ராஜாவான தாவீது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜா. ஆனா அவன் பஸ்தேபாலிடத்திலே அவன் தவறு செய்யறான். இப்போ அவனுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை அவனுக்கு கிடைக்குது. ஆனா அந்த குழந்தை வியாதியா இருக்குது. இப்போ அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தினால எப்படியாவது அந்த குழந்தை உயிரோட வரணும், நம்ம செஞ்ச தவறு நிமித்தமா தான் இந்த குழந்தை உடல்நல சரியில்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் விட்டு தேவனுடைய ஆலயத்துல போய் உபவாசம் பண்ணி அழுறாரு. ஆனா திடீரென்று வெளியில ஒரு பேச்சு சத்தம் கேட்குது, குழந்தை செத்து போயிருச்சு, நீ போய் சொல்றியா நான் போய் சொல்றேன்னா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அதை கேட்டுட்டு இருந்த தாவீது, குழந்தை இறந்து போயிச்சா செத்து போயிச்சா? ஆமா செத்து போயிருச்சு. உடனே எழும்பி அவ்வளவுதான் குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாப்பாடை கேட்டு சாப்பிட்ட உடனே அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்குது. என்னையா நீ எல்லாம் மனுஷனா என்ன, நீ என்ன குணம் உங்களுக்குள்ள இருக்குது, எங்களுக்கு வித்தியாசமா இருக்குது, நீங்க சரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு மூளை சரியா ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரிலாம் நிறைய தோணுது.
ஏன் குழந்தை உயிரோடு இருக்கும்போது அந்த குழந்தைக்காக அவ்வளவு உபவாசம் பண்ணி அழுதிங்க, தேவ சமூகத்துல போய் கெஞ்சினீங்க. ஆனா அந்த குழந்தை இப்ப செத்து போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஃபீல் பண்ணாம, எந்த அழுகையும் அழாம போயிட்டு குளிச்சுட்டு ஆலயத்துக்கு போயிட்டு இப்ப சாப்பாடு கேட்டு நீங்க சாப்பிடுறீங்களே, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்பதான் தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு ராஜாங்கத்தை தந்திருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு பெரிய எதிர்காலத்தை தந்திருக்கிறாரு. நான் பிள்ளை உயிரோடு இருக்கையில் அது பிழைக்கும்னு சொல்லி நான் அதுக்காக நான் ஜெபம் பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தம் பிள்ளை உயிரோடு இருக்கிறது இல்ல. என்னுடைய ஜெபத்தை இந்த இடத்துல ஆண்டவர், என்னுடைய பிரயாசத்தை, எனக்கு இந்த காரியத்திற்கு ஆன்சர் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எனக்கு பதில் இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு நான் திரும்ப 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 அதை குறித்து கவலைப்படுறது, அதுக்கு பின்னாடியே போறது எனக்கு தப்பா தெரியுது. அதனால தான் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னுடைய தரிசனத்திற்கு நேராக நான் தொடர போகிறேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் தாண்ட வேண்டியது எதை தாண்டணும் தெரியுமா? எந்த தடையை தாண்டணும் தெரியுமா? சில காரியத்திற்கு உங்களுக்கு ஆன்சரே இல்லாத காரியங்கள், பதிலே இல்லாத காரியங்கள். நீங்கள் ஜெபித்திருக்கலாம், அதுக்கு பதில் இல்லாம இருக்கலாம். நீங்க உழைச்சிருக்கலாம், அதுக்கு பதில் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு சரியான பதில் வராததுனால, உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்காததுனால, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். இவ்வளவு நாள் கூப்பிடுறேனே, இத்தனை நாள் ஜெபம் பண்றேனே, இவ்வளவு உபவாசம் இருக்கிறேனே, ஆனா எனக்கு ஆன்சரே இல்லையே, எனக்கு பதிலே இல்லையே, என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு பதில் இல்லைன்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா பதில் வேணும். நான் பதில் வந்தாதான் நான் அடுத்து விசுவாசிப்பேன். நான் பதில் வந்தாதான் அடுத்து நான் ஊழியம் செய்வேன். நான் பதில் வந்தாதான் அடுத்து நான் வேலைக்கு போவேன். அடுத்துதான் என்னுடைய எதிர்காலம். இல்லவே இல்லை. நீங்க தாண்ட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களிலே ஆண்டவர் 90 காரியத்திற்கு நமக்கு பதில் தருவாரானால், அதுல 10 காரியத்துல சில நேரத்துல நான் எதிர்பார்த்த பதில் எனக்கு இருக்காது, அவருடைய பதில் மட்டும்தான் இருக்கும். சில காரியத்துல அவருடைய மௌனம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அவருடைய மௌனம் ஏன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏற்ற நேரத்துல அந்த மௌனம் என்னன்றதற்கும் ஆன்சர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் இந்த திருச்சபையில இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறதற்கு காரணம், உங்க தரிசனத்துக்கு நேராய் ஓடாமல் இருக்கிறதற்கு காரணம், எனக்கு ஆன்சரே இல்லை பாஸ்டர், எனக்கு பதில் இல்லை, எனக்கு பதில் இல்லை, அதனால நான் ஓட மாட்டேன், அதனால நான் சோர்ந்துட்டேன், அதனால நான் விட்டுட்டேன். ஆண்டவர் ஏதாவது ஒண்ணுக்கு எனக்கு பதில் தரட்டும், எனக்கு இந்த காரியத்துல பதில் தரட்டும். இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இதை ஆண்டவர் செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் வேணா பார்த்துருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேணா ஓடுறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அப்படிப்பட்ட மனதிலே இருக்கிற பதில் வராத சில தடைகளை தாண்டுவீர்களானால் அது ஏன்னு எனக்கு தெரியாது, அந்த தடைகளை நீங்கள் தாண்டுவீர்களானால் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் ஆண்டவர் கிருபையாய் நிறைவேற்றுவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சகரியா எலிசபெத் என்கிற 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கல்யாணம் பண்ணின புதுசுல ஒரு 2 இயர்ஸுக்குள்ள 2 பேருமே கை கோர்த்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாரும். 2வது வருஷத்துல ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும். 3வது வருஷத்துல ஜெபம் பண்றாங்க, 5வது வருஷத்துல ஜெபம் பண்றாங்க, 10வது வருஷத்துல ஜெபம் பண்றாங்க, 15வது வருஷத்துல ஜெபம் பண்றாங்க. ஆனா ஏறக்குறைய கொஞ்சம் ஆண்டுகள் 2 பேருமே ரொம்ப ஏஜ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா, இல்லை அவங்களுக்கே இப்ப நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கே நம்பிக்கை போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்றதை விட்டுட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு பதில் வரல. ஆனா இந்த பதில் வராததுனால இந்த காரியத்தையே யோசிச்சு நாங்க ஜெபம் பண்றோம், பதில் வரல அப்படின்றதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை கோட்டை விடல, ஜெப வாழ்க்கையை கோட்டை விடல,
பரிசுத்தத்தை கோட்டை விடல. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருக்கிற காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் குறைவா இருக்கிற ஒரு நபரால போக முடியாது. சீட்டு மடியிலே விழுந்து இந்த டைம் நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போலான்னு சொன்னா கூட நிறைய பேர் அந்த சீட்டு எனக்கு வேண்டாம், இந்த டைம் நான் போகல, வேற யாரையாவது நீங்க அனுப்புங்க. ஏன்னா நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொய் சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொய் சொன்னேன். நிறைய பேர் அதுக்குள்ள போகிறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய ஸ்பிரிச்சுவலை குறித்து அவங்களுக்கே சந்தேகம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, அவ்வளவு நீதிமானாய் வாழல அப்படின்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சா கூட கர்த்தர் மேக தூணிலே இறங்கி பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் தான் யார் அப்படின்னா சகரியா. அந்த அளவிற்கு தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலே வராதிருந்த போதிலையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தன்னுடைய தரிசனத்திற்கு, தன்னுடைய வேலைக்கு ஒரு குறைவு கூட வைக்காதவர் தான் யார் அப்படின்னா சகரியா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறேன், அவனுடைய பெயர் யோவான் அப்படின்னு நீ சொல்லுவேன். அந்த யோவான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் நல்ல கைகளை மேல தட்டி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், தாண்டி வா மகனே, தாண்டி வா மகளே, அந்த தடைகளை உடைத்தெறி, அந்த தடைகளை தாண்டு. ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, எனக்கு பதில் வராட்டா கூட பரவாயில்ல, இந்த காரியத்திற்கு நீங்க ஆன்சர் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த உலகத்துல எத்தனை நாள் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரோ, எத்தனை நாள் இருக்கிறேனோ, அந்த தடைகளை தாண்டி எனக்கு என்ன குறித்திருக்கிறதோ அதற்கு நேராக ஓடுவேன், அந்த தரிசனத்திற்கு நேராய் ஓடுவேன், அந்த லட்சியத்திற்கு நேராய் ஓடுவேன். ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். சத்தமா ஏசப்பாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இன்னைக்கு ஏசப்பா தான் நம்மோட பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஏசப்பாட்ட, அப்பா நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன் ஆண்டவரே, அந்த ஒரே ஒரு ஜெபத்திற்கு பதில் தாங்கப்பா. எனக்கு இதுக்கு ஆன்சரே இல்லையா, எனக்கு இது பதிலே இல்லையா. எத்தனையோ பேருக்கு பதில் கொடுக்குறீங்களே, எனக்கு இந்த காரியத்துல பதில் வராதா, எனக்கு இந்த காரியத்துல பதில் செய்ய மாட்டீரா அப்படி நினைச்சது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க கைகளை மேல உயர்த்தி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் வந்திருந்தாலும், யார் வந்திருந்தாலும், யார் வந்திருந்தாலும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இல்ல நான் இந்த தடையை தாண்டுவேன், இந்த தடையை நான் தாண்டுவேன், இந்த தடையை நான் தாண்டுவேன். ஏசப்பட்ட நீர் தான் என் தேவன், நீர் எனக்கு பதில் கொடுக்காட்டாலும் கொடுத்தாலும் நீர் தான் எனக்கு தேவன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும், இந்த சிங்க கெபிக்கு என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும், ஆமே, இந்த வியாதியிலிருந்து நான் உயிர் பிழைத்தாலும் பிழைக்காவிட்டாலும், நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மேல் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் என்னுடைய மடியிலே திரும்பி வந்து எனக்கு சில விஷயத்துல ஆன்சரே இல்லைன்னா கூட, பதிலே இல்லைன்னா கூட, அந்த பதில் வராத, ஆன்சர் வராத அந்த விஷயத்தை ஒரு தடையா வச்சு என்னுடைய ஓட்டத்தை அந்த இடத்துல நான் நிறுத்த மாட்டேன். நான் அங்கேயே நிற்க மாட்டேன், நான் அங்கேயே நிற்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய காலங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு ஏன் பதில் தரலன்னு எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைங்க 10 காரியத்தை கேட்டா 10 காரியத்திற்கும் ஓகே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லுங்க. எல்லாத்தையும் அவனுக்கு கண்ணுல படுறது எல்லாத்தையும் கேட்பான், அவனுக்கு இஷ்டமானது எல்லாத்தையும் கேட்பான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்கிறானோ எல்லாத்தையுமே கேட்பான். நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் 5 நிமிஷம் சந்தோஷப்பட்டு தூக்கி போடுற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட முடியாது இல்ல. அவன் கேட்கிற சிலதுக்கு நம்மிடத்துல என்ன இருக்காதுன்னா, ஒரு சிலதுக்கு நோ அப்படின்னு இருக்கும், ஒரு சிலதுக்கு எஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு சிலதுக்கு என்ன இருக்கும் தெரியுமா சொல்லுங்க? ஒரு சிலதுக்கு மௌனம் மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலதுக்கு அமைதி மட்டும்தான் இருக்கும். உனக்கு இப்ப விளக்க சொல்ல முடியாதுப்பா, உனக்கு இப்ப பதில் சொல்ல முடியாதுப்பா. ஏன் உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா, எனக்கு பதில் சொல்ல தெரியாததுனால உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லல.
நான் பதில் சொன்னாலும் உனக்கு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பா. நான் நம்புறேன் இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து ஏசப்பா அப்படிதான் சொல்றாரு. ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எஸ் அப்படின்னு சொன்னாரு, ஒரு சில விஷயத்துக்கு கர்த்தர் நோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா சில காரியத்துக்கு மட்டும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? மௌனமா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. ஆனா நான் நம்புறேன் அமைதியா இருந்தாலும் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். எத்தனை பேர் தாண்டுவீங்க? எத்தனை பேர் தாண்டுவீங்க? எனக்கு ஆன்சரே இல்லாத இடத்துல நான் கூட, எனக்கு பதிலே இல்லைன்னாலும், பிரதர் எவ்வளோ நாள் நீங்கள் பிஸ்னஸில் உழைச்சி 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 உங்களுக்கு ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு பாஸ்டர் நேருக்கு நேரம் ஆண்டவர் இன்னைக்கு டைரெக்டாக என் கூட பேசுறதை நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த பதில் வராததுனால நான் சோர்ந்து போகிறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி தான் உழைச்சேன் பாரு, எனக்கு இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு. அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது பாஸ்டர். நான் என்னமோ குறைவாக இருக்கிறானோ, நான் என்னமோ பாவம் பண்றேனோ, அவன் பார்க்கறது அப்படிதான் பார்க்கறான். நீ என்னமோ பாவம் பண்ற, நீ என்னமோ செய்யற, உனக்கு மட்டும் தான் இது நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை பற்றி ஆண்டவருக்கு நன்றாவே தெரியும். ஆனா இது சத்துருவினாலே வருகிற சில தடை. இதை கண்டுக்கவே வேண்டாம், இதை உங்க மனசுல கொண்டு வரவே வேண்டாம். எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் தர வேண்டிய அவசியம் இல்லப்பா, இல்லப்பா. நீங்க மௌனமா இருக்கிறது கூட நன்மைக்குன்னு நான் நம்புறேன்ப்பா. என் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருங்க, என் கையை பிடிச்சி எழுப்பி விட்டுருங்க. ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு நான் மாறணும் ஆண்டவர், இந்த சிந்தனையை விட்டு மாறணும், இந்த எண்ணத்தை விட்டு நான் மாறணும். என்னை என்னமோ கட்டி போட்டிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், என் மூளையை கட்டி வச்சிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்னை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சீர்படுத்துவார், மேன்மையை தடுக்க நின்ற குற்றங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி உன்னை பறித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பறித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும்.
சொல்லுவோம் சீர்படுத்துவா சத்தமாய் பலப்படுத்தி இயேசுவே இப்போ 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 பிள்ளை மேல ஒரு மகிமை வரட்டாடு கிருபைப்பா 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 என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் என இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் நேராக வாய்ப்பில்லா வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றி சொல்லுவோ செயற்படுத்துவா. நிறைய பேர் அழுது கொண்டே பாடுகிறார். கர்த்தர் பார்க்கிற அப்பாவை பார்த்து பாடுறத ஆண்டவர் பார்க்கிற. நன்றி ஆண்டவரே நன்றி. ஓ என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. ஹalleluya ஹalleluya. எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கு என் தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறவர், எனக்கு முன்னாடி போகிறவர். என்னுடைய தடைகளை எல்லாம் உடைச்சிட்டே போறாரு. அதுக்கு பின்னாடி போகிற நான் எனக்கு என்னென்ன தடைகளை உடைக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ நானும் தடைகளை தாண்டி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லா தடைகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி புது வருஷத்துல நுழையும் போது, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது தடையில்லாம நான் உள் பிரவேசிக்க போறேன். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது, நீங்க இந்த வார்த்தையை நம்பணும். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தணும். இல்ல அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு மணி நேரம் செய்தியை கேட்டோம், பேசி முடிஞ்சிருச்சு, அப்படி இல்லை. அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் ரிசீவ் பண்ணி அதுக்காக வாழணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த வார்த்தை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அதனால நான் நம்புறேன், நீங்க கிரியை செய்யறது மாதிரி மாறுங்க, கிரியை செய்யறது மாதிரி மாறுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையினால் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தடையை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு தடை எழுதப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நமக்கு ஒன்றும் தெரியாதது அல்ல. இந்த தேவனுடைய மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து, ஃபர்ஸ்ட் டைம் தூங்கிட்டாரு, 2வது டைம் திரும்பவும் ஆண்டவர் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து, இல்ல நீ ஃபாலோ பண்ணு, நீ எழும்பு,
உன்னுடைய தரிசனத்தை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிரு, நீ இந்த இடத்துல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மனுஷனை அனுப்புகிற இந்த செய்தியை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல நான் கொடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்ட வேண்டிய மூணாவது தடை என்ன தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, எனக்குள்ளேயே ஏற்படுகிற தடைய நான் முதல்ல ஜெயிக்கிறவனா இருக்கணும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு தடையா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மூணாவது நபர் எனக்கு தடையா இருக்கிறது பிரச்சனை இல்லை, என் வேலை ஸ்தலத்துல எனக்கு தடையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நான் நம்புகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எனக்கு வெளியே இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கடந்து போவாரேயானால், அவர் முன்பாக கடந்து போகும்போது அது எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடை விலகும், அந்த தடையான மனுஷன் தாண்டி போவான், அந்த தடை எனக்கு இருக்காது. ஆனா நம்ம தாண்ட வேண்டிய ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு உள்ளே இருக்கிற தடை, தனக்குள்ளேயே அவர்களே கிரியேட் பண்ணி, அவர்களே உருவாக்கி, அவர்களே தனக்குள்ள யோசிச்சு ஒரு தடையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தடையிலிருந்து நீங்க வெளியே வருகிற வரைக்கும் நீங்க நிச்சயமா சொல்றேன், பெரிய வெற்றிக்கு நேராக உங்களை கொண்டு போகவே முடியாது. ஒரு வாலிப தம்பி 4 வருஷம் நீ சும்மா இருந்தா போதும், ஒரு வாலிப தங்கச்சி நீ ஒரு 4 இயர்ஸ் இந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா போதும், எங்கேயும் போகாம எதையும் பண்ணாம உங்களுக்குள்ளேயே யோசிச்சு உனக்குள்ளேயே ஒரு காரியத்தை போட்டுட்டு நீயே ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டோம்னா உங்களுக்கு நீங்களே தடையா இருப்பீர்களே. ஆனால் உங்களுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும்? ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, ரொம்ப மனசுல விரக்தியா இருக்கிற ஒரு மனுஷனும் ஸ்ட்ரோக் வந்த மனுஷனும் ஒரே மாதிரி தான். இந்த ஸ்ட்ரோக் வருது பாருங்க, இந்த கை கால் விழுது பாருங்க, இந்த கை கால் விழுகிற மனுஷனும் எழும்பாம அப்படின்னா உட்கார்ந்துட்டு இது ஒரு காரியத்தை குறித்து விரக்தியா எழும்பாம அப்படியே தன்னைத்தானே காரணம் காட்டி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை காரணம் காமிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரே மாதிரி. எப்பவுமே இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு நீங்க டேஞ்சர் என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் லேட் பண்றானோ, எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் எக்ஸசைஸ் பண்ணாம அமைதியா இருக்கிறானோ, அந்த மனுஷனை ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் டாக்டர் அங்க முடிச்ச உடனே பிசியோதெரபி வச்சு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கை காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக் இருக்கிறவங்க மட்டும் நடந்துட்டே இருக்கணும், கை காலை ஆமிச்சிட்டே இருக்கணும், கையில் ஒரு பால் கொடுப்பாங்க, அவங்க அதை நம்ம அது பண்ணிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அப்படியே உறைஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ண முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இது வெறும் மாம்ச பிரகாரம் மட்டும் அல்ல, உங்களுடைய இருதயத்திலும் அப்படித்தான். ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சு நீங்க அப்படியே சில இடத்துல சிலர் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தடையா உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் உங்களை யாராலும் எழுப்ப முடியாது. அதற்கப்புறம் எத்தனை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க அந்த இடத்தை விட்டு எழுப்ப மாட்டீங்க, அந்த இடத்தை விட்டு உங்களால போகவே முடியாது. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய மனசுல என்னமோ ஒரு தாட்டை கொடுத்து, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து எழுப்ப விடாம உங்களை கட்டி உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை உண்டு பண்ணி உங்களை நீங்களே ஜெயிக்க விடாம சத்துரு உட்கார வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் இந்த 100 days ஜெபத்துல கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, இல்ல உங்களை குறிச்ச நோக்கம் ரொம்ப பெருசு, உங்களை குறிச்ச திட்டம் ரொம்ப பெருசு, நீங்க ஒண்ணு பண்ணணும், இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தடைகளை உடைச்செறியணும், அந்த தடைகளை நீங்க தாண்டணும். நீங்க உங்களை பார்த்து சொல்லணும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு வரும். கர்த்தர் உங்களை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து அந்த கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஆமே, உங்கள் தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். இந்த இடத்துல நம்ம சாக்கு போக்கு சொல்றதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படவும் முடியாது. அவன் ஏன் இப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கவே முடியாது. இந்த உலகம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ண முடியாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு நாளும் உனக்காக வெயிட் பண்ண முடியாது. இந்த உலகம் வேகமான உலகம். இது ரொம்ப வேகமா ஃபாஸ்டா ஓடுது. நீங்க அவர்களோட சேர்ந்து வேகமா ஓடாம நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பின்தங்கி போயிருவீங்க. நீங்க பின்னாடி கிடப்பீங்க. அதற்கு பிறகு எத்தனை பேரை கூப்பிட்டு நீங்க பொறாமப்பட்டோ திட்டியோ இல்லைன்னா எந்த காரியத்தை செஞ்சோம் பிரயோஜனமே இல்லை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா கேளுப்பா. உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில நீ இருக்கிற. நீ போட்டியிட போகிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். நீ போட்டியிடுகிற உலகம் ரொம்ப வித்தியாசமான உலகம். ஆனா அதன் மத்தியிலே ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு தடைகளை மாற்றுவதற்கு கூட இருக்கிறார். நீ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தா போதும், நீ கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், நீ கொஞ்சம் அவைலபிளா இருந்தா போதும், உன்னை கொண்டு எவ்வளவு பெரிய ராஜ்யத்தையும் அசைப்பார். ஏன்னா அவர் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட கர்த்தராச்சே. உள்ளவைகளை அவமாக்குறதற்கு இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தராச்சே. நீ இடம் கொடுப்பாயானால், நீங்க இடம் கொடுப்பீர்களே ஆனால், வாலிப தம்பி நீ இடம் கொடுப்பாயானால், பிரதர் நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இடம் கொடுப்பீங்கன்னா, நீங்க எழும்புவீங்கன்னா, நீங்க உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவீர்களே ஆனால், உங்களை கொண்டு எதை வேண்டுமென்றாலும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது உங்களுக்கு பேசுறது எத்தனை பேருக்கு எப்படி போய் சேருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் எனக்குள்ள நிறைய உற்சாகமாகிறேன். நான் எனக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே தான் பிரசங்கம் பண்றேன். இல்ல இல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு தடையா நான் மாறிடக்கூடாது. எனக்கு தடையா நான் மாறிடக்கூடாது. என்ன எழுப்புங்க, என்ன தட்டி கொடுங்க, என்ன உற்சாகப்படுத்துங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, என்ன புஷ் பண்ணிட்டே இருங்கப்பா, என்ன வேகப்படுத்துங்கப்பா. எப்படி ஒரு பிலிப்பு கந்தாக என்கிற மந்திரியினுடைய ஒரு ரதத்துல ஓடி போய் ஏறினானோ அதே போல நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிபர்களை மிகப்பெரிய மனிதர்களாகிய கந்தாக என்கிற மந்திரியா கூட இருக்கலாம், அவர்கள் ஓட்டுகிறது குதிரையா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை, உங்களுக்குள்ளே இருக்கிற விஷன், ஹalleluya, அந்த குதிரையை விட வேகமா ஓடுற அளவிற்கு, அந்த ரதத்தை விட வேகமா ஓடுற அளவிற்கு உங்களையும் என்னையும் ஆவியானவரால கொண்டு போக முடியும். ஆவியானவரால கொண்டு போக முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானுடைய மகிமை இப்ப ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு வாலிபர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. ஜீசஸ், ராஜாக்களோடு ஓடக்கூடிய அந்த பவர், மந்திரிகளோடு ஓடக்கூடிய அந்த பவர், பெரிய பெரிய மனிதர்களோடு ஓடக்கூடிய அந்த பவர் இப்போ ஒரு கூட்ட வாலிபர்களை இங்க தட்டி எழுப்புங்கய்யா, தட்டி எழுப்புங்கய்யப்பா, தட்டி எழுப்புங்கப்பா. உங்க வருகை தாமதிச்சா வருங்காலத்துல ஓ இவர்கள் ராஜாக்களோட ஓடணும், பெரிய பெரிய மந்திரிகளோடு ஓடணும். அந்த அக்கினி, அந்த அக்கினி பிரதர் மேல எழும்பட்டும், சிஸ்டர் மேல கடந்து வரட்டும். இப்போ தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. ஹalleluya. அடுப்படியில கடந்தது போதும் ஆண்டவரே, அடுப்படியில கடந்தது போதும். அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வரட்டும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இருந்திராதீங்க, இருந்திராதீங்க. சிலர்லாம் சொல்ற காரணங்களை பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமா இருக்குது. ஏன் லேட் அப்படின்னு கேட்டா அழகா டக்குன்னு சொல்லிடுவாங்க, தூங்கிடுவேன் அப்படின்னு, தூங்கிட்டேன் அப்படின்னு. என்னப்பா தூங்கிட்டேன்னு இவ்வளோ ஈஸியா சொல்றேன்? அடுத்து கேட்டா அலாரமே அடிக்கல, அலாரம் அடிக்கல. என்னப்பா அலாரம் அடிக்கலன்னு ஈஸியா நீ சொல்ற? அலாரம் அடிக்கலைன்னா நீ எந்திரிக்க மாட்டியா? இல்லை செக் பண்ண ஃபோனில் அலாரம் அடிக்கிற அந்த சவுண்டை கம்மியாக வச்சுருந்தேன்.
ரொம்ப அசல்ட்டா, ரொம்ப ஈஸியா. வாலிப தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், நேற்றைக்கு நைட்டு கிட்டத்தட்ட என்னுடைய சாட்சியை சொல்றதுக்காரு 2 o'clock படுக்கிறேன்னு, 2 மணிக்கு படுத்தேன். ஆனா 2 மணிக்கு படுத்து ஒருவேளை காலையில் எழும்புறதுக்குள்ள டீப்பா தூங்கிட்டேன்னா என்ன பண்றது, அலாரம் அடிக்கிறது கேட்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற டிஸ்டர்பன்ஸே தூங்க விடாம பண்ணிருச்சு. ஏன் அப்படி? அது கரெக்டா நிக்கணும் இல்ல, கரெக்டா நம்ம போகணும் இல்ல, அவசரமா கிளம்பி போக முடியாது இல்ல. நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய காரியத்துல இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா சொல்றேன், மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டார். அவர் பார்க்கிற தெய்வம், அவர் காண்கிற தெய்வம். உங்களுக்கு என்ன தடை வேணாலும் வரட்டும் பிரதர், யாரு வேணாலும் தடை போடட்டும் பிரதர். உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய கொம்பம் வேணாலும் உங்களுக்கு தடை போடட்டும். என் இயேசு ராஜா முன்னாடி போறாரு, அந்த தடை ஒன்றும் பண்ணாது. ஆனா யார் தடையா இருந்துடாதீங்க. சொல்லுங்க, நீங்க தடையாயிராதீங்க. நீங்க ஜெயிக்க வேண்டிய தடை யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தடையை முதல்ல எடுத்து போடணும். என்னுடைய தடையை எடுத்து போடணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஏற்றுக்கொள்ள முடியாத தடையை நான் தாண்டணும் ஆண்டவரே. நம்பர் 2, ரெண்டாவது, எனக்கு பதிலே இல்லாத தடையை, நான் ஆன்சர் இல்லாத தடையை நான் தாண்டணும் ஆண்டவரே. மூன்றாவதாக, எனக்குள்ளேயே இருக்கிற தடைகளை நான் தாண்டி இந்த மாதம் நீங்கள் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. தூக்கி போட்டுருங்க அந்த ஃபோனை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ யோசிங்க. இப்போ ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற தடைகள் எல்லாம் ஒன்னொன்னா விலகட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாசம் எடுத்தா ஆண்டவர் கண்டிப்பாக இரக்கம் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார். கைகளை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் முழு பலத்தோட நம்புறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் என் மூலமாய் பாகாலை நடுங்க பண்ணுகிற கர்த்தர், அவனுடைய ஆதிக்கங்களை அழிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த 21வது நாள் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த 21வது நாள் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். மகனே, எந்த மட்டும் நீ நொந்து கொண்டிருப்பாய்? மகளே, எந்த மட்டும் நீ நொந்து கொண்டிருப்பாய்? நீங்க எந்த மட்டும் நொந்து கொண்டிருப்பீர்கள்? நீங்க எந்த மட்டும் உங்களை நோகடித்துக் கொண்டிருப்பீர்கள்? Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. அதைத்தான் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் தைல குப்பியை எடுத்து தைலத்தால் நிரப்பிட்டு நீ போ. ஈசாயினுடைய ஒரு குமாரனை அடுத்து நெக்ஸ்ட் ராஜாவாக நான் தெரிந்தெடுத்தேன். நீ இந்த இடத்துல உட்காராத. நீ ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போற. அடுத்த ஒரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்றதுக்கு உன்னை பயன்படுத்த போறேன். நீ இந்த இடத்துல துக்கித்து கொண்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரம் அல்ல. என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய நேரம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் தைல குப்பியை எடுத்து தைலத்தால் அபிஷேகத்தால் நிறைத்து, கர்த்தருடைய அனாயிண்டிங், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறைத்து எடுத்து கொண்டு போ. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையை உங்களிலே சிலருக்கு கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்குள்ளே ஒரு அனல் இப்பொழுது உண்டாகட்டும். எனக்குள்ளே இப்பொழுது ஒரு அக்கினி பற்றி எரியட்டும்.
சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை துரத்துவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். இயேசுவே உங்க வல்லமை. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை. ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். தட்டி சொல்லும் சத்தமா பாடுறோம். அப்படியே பாடு, கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் உடைக்கட்டும். கொஞ்ச நாள் உங்களுக்கு கொஞ்ச நாள் அக்டோபர் 5வது நாள் எங்கள் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு நாளாய் மாறட்டும். தலையெழுத்தை மாற்றுகிற நாளாய் மாறட்டும். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 உங்களை அனுப்பணும், உங்களை டைமுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் முடிக்கிறேன் நான். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. என்னன்னா, இது ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். தடைகளை தாண்டி யோசேப்பனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வேணும். யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், மேல் படரும். அப்படின்னா யோசேப்பை கண்ட்ரோல் பண்றதற்கு கர்த்தரை தவிர வேற யாருக்கும் அதிகாரமே இல்லை. நீங்க அந்த அளவுக்கு வளரணும். வாலிபனை நீ அந்த அளவுக்கு வளரணும். தங்கச்சி நீ அந்த அளவுக்கு வளரணும். பிசாசு ஒன்ன 4 இன்ச் ஸ்கிரீனில் கட்டி போட்டிருக்கிறான். 4 இன்ச் ஸ்கிரீன்ல ஒன்ன கட்டி போட்டிருக்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளைய காமிச்சு ஒன்ன கட்டி போட்டிருக்கிறான். ஒரு பையனை காமிச்சு ஃபேக். அது ஒண்ணுமே இல்லை, அது மாயை, அது 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 பிரயோஜனமே இல்லை. உன் டைமை வேஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். உன் நாட்களை வேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு விஷயத்தை பழகிட்டீங்க,
ஒரு விஷயத்தை பழகிட்டீங்க, ரொம்ப கஷ்டம் அது. நான் எத்தனையோ பேர் சிம்பிளா சொல்றேன், சிரிப்புக்காக சொல்ற மாதிரி. அப்படின்னா நிறைய பேர் தொப்பை வச்சிருப்பாங்க. சின்னதா இருக்கும்போது தொப்பையை ரெடி பண்ணலான்றவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது கேட்கும் நம்மளை பார்த்து, இறக்கி பாடுறா, நீ இறக்கி பாரு, நீ ஓடு குதி ஓடியா, சோறை கம்மி பண்ணு, எத்தனை நாளைக்கு, அதை நம்மளை பார்த்து கேட்கும். எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் யாரு வந்து கூப்பிட்டாலும் உங்களால எழும்பவே முடியாது. ஆண்டவர் உண்மை என்ன காரணம் சொல்றது போய் கேளுங்க, ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, அவங்களுடைய நடந்து வந்த பாதையை குறித்து கேளுங்க. எத்தனை தடைகள் மத்தியில தாண்டி வளர்ந்துருக்காங்க தெரியுமா? அதனால ஸ்பெஷலா வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல எனக்கு ரொம்ப கரிசனையா நான் உனக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அதனால தயவு செய்து ஏதாவது ஒண்ணுல மாட்டி, ஏதாவது ஒண்ணுல யோசிச்சு, தயவு செய்து அதை பழக்கமாக்கிறாத. எத்தனை விதத்துல ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார், எத்தனை இடத்துல ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார். பெலிஸ்தியருடைய கைக்கு ஒன்ன தப்பிச்சிடலாம், ஒரு லேடியினுடைய கைக்கு தப்பிச்சிடலாம். எத்தனை இடத்துல எத்தனை பேர் இடத்துல விழுறது, அது முடியாது. அதனால ஒரு 2 minutes டைம் தர, 2 நிமிஷம் டைம். ஸோ நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இப்போ வரட்டும். என்ன வைராக்கியம் அப்படின்னு சொன்னா, யாரையுமே நம்ம காரணம் காமிக்க கூடாதுன்றதை விட முடியாதுன்னு அர்த்தம். ஹலோ, அது செல்லுபடி கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ என்னதான் காரணம் சொன்னாலும், அந்த காரணம் நியாயமானதாகவே இருந்தாலும் அது செல்லுபடியாக. எல்லாரும் அதை சொல்லுங்க. ஏப்பா, உன் மேனேஜரை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, உன் ஓனரை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு நீ சொல்றத, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார் 4 நாள் லீவ் வேணும். எதுக்குற லீவு? இந்த மாதிரி எங்க பாட்டி ஆயா உடம்பு நல்லா இல்ல, எங்க பாட்டி ஆயா நல்லா. ஏன் பாட்டியை பார்க்கட்டும், நீ விட்டுரு, நீ வேலைக்கு வர வேண்டியதானே. 1 டே வேணா எடுத்துக்கோ. இந்த மாதிரி 4 நாள் 5 நாள் லீவ் போடுறதா இருந்தா நீ வேலைக்கே வேணாப்பா, போயிருப்பா. ஏத்துக்க மாட்டாங்க. மகன், இந்த உலகம் காரணத்தை ஏத்துக்காது. மகன், இந்த உலகம் காரணத்தை ஏத்துக்காது. நீ எந்த காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறியோ, அந்த காரணத்தை சொல்லி நீ தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தை தப்பிக்க முடியாது. அது இருக்கும். அதன் நடுவிலையும் ஆமென், நீதிமானுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சான்ஸ் நம்பர் 1 அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை, 2 அப்படின்னு தான் இல்லை, 3 அப்படின்னு தான் இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்கிறான். சோ உங்களுக்குள்ளே ஒரு அனல், உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இப்ப வரட்டும். நீங்க கண்டிப்பா இந்த 100 நாளைக்குள்ள உருவாக்கப்பட்டு தான் ஆகணும். இது கர்த்தருடைய சித்தம், இது பரலோகத்தினுடைய வார்த்தை, இது பரலோகம் உங்களுக்காக காத்திருக்கு. இங்க இருந்து ஒரு அனல் கடந்து போகும், இங்க இருந்து ஒரு அக்கினி காற்று புறப்பட்டு போகும், இங்க இருந்து ஒரு அபிஷேக வல்லமை புறப்பட்டு போகும். அது பல நாடுகளை, பல பட்டணங்களை பற்றி எரிச்சிட்டு தான் போகும். இது சாதாரணமான தீக்குச்சி இல்ல, காட்டையே கொளுத்தக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.